அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட மார்ச் மாத பதிவோட ஆடியோ மற்றும் வீடியோ பதிப்பு இது. இந்த மாதம் பாலமந்தர்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம மதுரம் நாராயணன் மையத்துல February 7ஆம் தேதி குழந்தைங்களுக்காக ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடினாங்க. அதுல குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, அவங்களோட பேரண்ட்ஸும் ரொம்ப உற்சாகத்தோடையும் ரொம்ப மகிழ்ச்சியோடையும் கலந்துக்கிட்டாங்க. பாலமந்தர்ல மகா சிவராத்திரி February 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நம்ம குழந்தைங்க அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற துன்பங்களை எல்லாம் தைரியத்தோடையும் வலிமையோடையும் மன திடத்தோடையும் தாண்டி வரணும்னு சிறப்பான முறையில் அவங்களுக்கான பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. February 27ஆம் தேதி பாலமந்திரம் ICDSம் சேர்ந்து சுமார் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்போ நம்மளோட கின்ஷிப் கேர் திட்டத்தை பத்தி பார்க்கலாம். February மாத முடிவில் 868 குடும்பங்களை சேர்ந்த 1529 குழந்தைங்க கின்ஷிப் கேர் திட்டத்து மூலமா பயனடைஞ்சிட்டு வராங்க. இப்போ சேலம் மாவட்டத்தோட சமூக பணியாளரான திரு வாசுவை பத்தி பார்க்கலாம். சேலத்தை பூர்வீகமா கொண்ட திரு வாசு அவங்க மார்ச் 2024 இருந்து நம்ம கின்ஷிப் கேர்ல பணிபுரிஞ்சிட்டு வராங்க. சேலம் மாவட்டத்தை சைல்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டி ஆக்குறதுக்காக பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்த இவர் நம்ம கின்ஷிப் கேர்ல சேர்ந்து 81 குடும்பங்களை சேர்ந்த 138 குழந்தைங்களை கவனிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே பல ஊர்களில் நம்மளோட கின்ஷிப் கேர் நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த February 23ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலையும் கின்ஷிப் கேர் நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில 60 குடும்பங்களை சேர்ந்த 111 குழந்தைங்க ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிட்டாங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரான திரு சரவணன் அவங்க இதுல சிறப்பு விருந்தினரா பங்கேற்றுக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் ஆதரவளிக்கிற பாலமந்தரோட முயற்சிகளை ரொம்ப பாராட்டின அவங்க பெற்றோர்கள் எல்லாரும் அவங்க குழந்தைங்களோட தரமான நேரத்தை செலவிடுறதை பத்தியும் அதோட முக்கியத்துவத்தை பத்தி எல்லோருக்கும் புரிகிற வகையில பேசினாங்க. மற்றொரு சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட டாக்டர் நளினி கேசவராஜ் அவங்க குழந்தைங்களும் பெற்றோர்களும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சவால்களை பத்தியும் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற யுக்திகளை பத்தியும் விளையாட்டு மூலமா ரொம்ப சுவாரஸ்யமான முறையில எல்லோருக்கும் விளக்கி சொன்னாங்க. பாலமந்திர்ல ஆலோசனைக்கான உதவி, அதாவது கவுன்சிலிங் சப்போர்ட் கொடுப்போம்னு உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஆலோசகர் திருமதி வானதியோட உதவியோட ஒரு குழு ஆலோசனை அமர்வு ஒன்று நடத்தப்பட்டது. இதை கேட்டுட்டு இருக்க நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் இழப்புகளையும் தாண்டி தான் வந்திருக்கோம். இந்த அமர்வில் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்களோட இழப்பையும் துயரத்தையும் எப்படி சமாளித்து வெளியே வந்தாங்கன்றதை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கின்ஷிப் கேரில் இருக்கிற திருமதி ராஜி அவங்க அவங்களோட சொந்த அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த குழு ஆலோசனை அமர்வானது பங்கேற்றுக்கிட்ட எல்லா தாய்மார்களையும் ரொம்பவே ஊக்கப்படுத்துகிற வகையில் அமைஞ்சது. உங்களுக்கும் ஒரு ஆலோசகரோட உதவி தனிப்பட்ட முறையில் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வீடுகளுக்கு வர எங்களோட சோஷியல் ஒர்க்கர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக உதவி பண்ணுவாங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? February 26ஆம் தேதி நம்ம கின்ஷிப் கேர் சோஷியல் ஒர்க்கரான திரு பெஞ்சமின் அவங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்த 27 கின்ஷிப் கேர் குழந்தைங்களை ஒரு அறிவு சார்ந்த சுற்றுலா ஒன்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கு போன குழந்தைங்க எல்லாரும் அதோட அழகை பார்த்து மெய்மறந்ததோடு மட்டும் இல்லாம பல முக்கியமான விஷயங்களை பத்தியும் கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஸ்கிரிப்சர் வால்ல இருந்து நம்ம குழந்தைங்க எல்லாரும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. நம்ம கின்ஷிப் கேர் மூலமா குழந்தைங்களுக்கும் நமக்கும் பல உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. ஆனா இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? சில வருடங்களுக்கு முன்னாடி கோவிட் தொற்றுனால பல குழந்தைங்க அவங்களோட பெற்றோர்களை இழந்தாங்க. வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போன அந்த குழந்தைங்களுக்கு உதவியா இருக்கணும்னு ஆரம்பிச்சது தான் இந்த கின்ஷிப் கேர். தரமான கல்வியை ஒரு குறிக்கோளா வச்சு ஜூலை 2021 ஒரு சின்ன திட்டமா ஆரம்பிச்சது இப்போ 1529 குழந்தைங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது. குழந்தைங்க எல்லாருக்கும் பள்ளி கட்டணத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை கின்ஷிப் கேர் செலுத்தி வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட திறனுக்கு ஏற்றபடி பல ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கப்பட்டு இருக்குது. இது மூலமா குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வியும் அது மூலமா ஒரு நல்ல எதிர்காலமும் உருவாக்கி தரப்படுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பேரண்ட்ஸ் கார்னரை பத்தி பார்க்கலாம். இந்த வேகமான உலகத்துல குழந்தைங்களோட நம்ம செலவிடுற நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது இல்லையா? குழந்தைங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றதுக்காக காலையில இருந்தே நம்ம ஓட ஆரம்பிச்சிடுறோம். இதனால அவங்களோட ரொம்ப குறைஞ்ச நேரத்தை செலவிடுறோம். இது குழந்தைங்களை பல வகையில பாதிக்குது. இது மூலமா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் ரொம்ப குறையுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட உணர்வுகளையும் ரொம்பவே பின்னடைவு ஏற்படுது. குழந்தைங்களோட நேரத்தை செலவிடுறதுக்கு சில ஈஸியான வழியை பார்க்கலாம். சரியா? குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே தினமும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அதாவது அன்னைக்கு நாள் அவங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத பத்தி கேட்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட விருப்ப வெறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கவலைகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நைட்டு சாப்பிட்றப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. அந்த டைம் டிவியோ ஃபோனோ எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக குழந்தைங்களோட பேசுறதுக்கான ஒரு டைமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
குழந்தைங்களோட சின்ன சின்ன சாதனைகளை கொண்டாடுங்க. ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனாலும் அவங்க செய்கிறப்போ ஓ இதை நீ நல்லா முயற்சி பண்ணியிருக்கியே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு தனி புத்துணர்வு அவங்களுக்கு கொடுக்கும். குழந்தைங்களோட சேர்ந்து சில வேலைகள் செய்யுங்க. அதாவது கதைகள் படிக்கிறது, இல்லைனா கலர் பண்ணுறது, இல்லைனா சமைக்கிறப்போ அவங்களுக்கும் சின்ன சின்னதான சில வேலைகளை கொடுங்க. குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம நேரத்தை செலவிடுறப்போ அந்த நேரம் எவ்வளோ சீக்கிரமாக போகுதுன்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். இந்த மாத பதிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.